Welcome to EMR Physics. I am Raju. NCERT 12th Physics Chapter 1 Electric Charges and Fields உள்ள numerical problems ஒன்று சால்வ் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் புக் பேக் ப்ராப்ளம் நம்பர் 1.21 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னென்னா, a uniformly charged conducting sphere of 2.4 meter diameter has a surface charge density of 80.0 microcoulomb per meter square. Subdivision A, find the charge on the sphere. Subdivision B, what is the total electric flux leaving the surface of the sphere? This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்பியர்னுடைய டயமீட்டர் கொடுத்துருக்காங்க, which is 2.4 மீட்டர். இந்த ஸ்பியர்னுடைய சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, that is 80.0 மைக்ரோகூலும் பர் மீட்டர் ஸ்கொயர். என்ன கேட்டிருக்காங்கன்னா, சார்ஜ் ஆன் த ஸ்பியர் எவ்வளவு, டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேபி உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், பட் திஸ் இஸ் அ ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். முதல்ல என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, given the diameter of the sphere is given. Diameter D is equal to 2.4 மீட்டர். இதிலிருந்து நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு டயமீட்டர் பை 2, விச் இஸ் 2.4 டிவைடட் பை 2, அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு 1.2 மீட்டர். ஸோ திஸ் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியுடைய சிம்பல் சிக்மா. திஸ் இஸ் ஈக்குவல் டு 80.0 மைக்ரோகூலும் பர் மீட்டர் ஸ்கொயர். இதை எஸ்ஐ யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கணும், அதாவது மைக்ரோ கூலுமாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 80.0 இன்ட்டு 10⁻⁻6 கூலும் பர் மீட்டர் ஸ்கொயர். 1 மைக்ரோஸ் ஈக்குவல் டு 10⁻⁻6. ஸோ திஸ் இஸ் அ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா. என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் சார்ஜ் ஆன் த ஸ்பியர் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. So the formula to find the charge on the sphere is, we know that surface charge density is equal to Q by A, charge by area. Charge by area is a surface charge density, sigma. So நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. அதனால் ஸ்பியர்னுடைய ஏரியா எவ்வளவு, சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளவு அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, A is equal to 4πr². ஸோ திஸ் இஸ் அ ஃபார்முலா டு ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர். ஸோ இங்கே சிக்மா கொடுத்துருக்காங்க, ஆர்னுடைய வேல்யூ நமக்கு தெரியும், அதில் இருந்து A கண்டுபிடிச்சிடலாம். தேர்ஃபோர் we can find the value of Q. ஸோ சிக்மா is equal to Q divided by 4πr² is the formula we are going to use to find the charge on the sphere. So from this formula we can write Q is equal to sigma into 4πr². What is the value of sigma? Sigma is equal to 80.0 into 10⁻⁻6 into 4, pi oda value 3.14 into r square. R is 1.2, therefore r square is 1.2 square. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா we will get this is equal to 144.7 into 10⁻⁻5 அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் அ Q. Q is equal to 144.7 into 10⁻⁻5. What is the unit of charge? Unit of charge is coulomb. ஸோ இதையே நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, Q is equal to 1.447 into 10⁻⁻3 கூலும் அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது 2 டிஜிட் தள்ளி இந்த டெசிமல் பாயிண்ட்டை வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது இது 10⁻³ ஆகும். தேர்ஃபோர் Q is equal to 1.447 into 10⁻³ கூலும். ஸோ இந்த டிஜிட்டில் 5க்கு மேலே இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி இருக்கிற டிஜிட்டோட 1 ஆட் பண்ணிக்கலாம். தேர்ஃபோர் we will get the book answer, which is Q is equal to 1.45 into 10 to the power
-3 கூலும். ஸோ இதோடயே நீங்கள் நிப்பாட்டலாம், ஆர் இப்படியும் நிப்பாட்டலாம், ஆர் புக் ஆன்சர் தான் வேணும் அப்படின்னா யூ கேன் ரைட் லைக் திஸ். எல்லாமே ஒன்று தான். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். இப்போ நெக்ஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க? தே ஆர் ஆஸ்கிங் ஆஸ் டு ஃபைண்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரம் காஸ் தியரம் we can write phi is equal to q by epsilon 0. So this is the formula we are going to use to calculate the electric flux. இங்கே q உடைய வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்லேயே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். therefore phi is equal to 1.45 into 10 to the power minus 3. What is the value of epsilon 0? Epsilon 0 உடைய வேல்யூ நமக்கு தெரியும். This is the permittivity of free space. Permittivity of free space is 8.85 into 10 to the power minus 12. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை கால்குலேட் பண்ணோம்னா we will get phi is equal to 1.63 into 10 to the power 8 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் டு தி பவர் -1 அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் த செகண்ட் சப்டிவிஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் எல்லா புக் பேக் ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.